டெல்லி குண்டுவெடிப்பு நிகழ்வில் முக்கிய குற்றவாளியான உமர் முகமதுவின் காஷ்மீர் வீடு இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. டெல்லியில் மக்கள் அதிகம் கூடும் செங்கோட்டை அருகே கடந்த 10ஆம் தேதி இரவு மகிழுந்து குண்டுவெடித்து சிதறிய சம்பவத்தில் 13 பேர் கொல்லப்பட்டனர். இது திட்டமிட்ட பயங்கரவாத செயல் என கண்டறியப்பட்டுள்ளது. நாட்டையே உலுக்கியுள்ள இந்த நிகழ்வு குறித்து தேசிய புலனாய்வு முகமை விசாரணை நடத்தி வருகிறது. இந்த குண்டுவெடிப்பை நிகழ்த்தியது மருத்துவர் உமர் முகமது என்ற பயங்கரவாதி என்பது DNA சோதனை மூலம் உறுதிப்படுத்தப்பட்டது. இதற்கிடையே டெல்லியில் நடந்ததைப் போல 4 இடங்களில் மகிழுந்து குண்டுவெடிப்பை நிகழ்த்த பயங்கரவாதிகள் திட்டமிட்டிருந்ததை காவல்துறையினர் கண்டறிந்துள்ளனர். இதற்காக உமர் முகமது, முசமில் ஷக்கீல், ஷாகித் ஷாகின் மற்றும் அதில் அகமது ராதர் ஆகியோர் ரூபாய் 20 லட்சம் நிதி திரட்டி உமர் முகமதுவிடம் கொடுத்து வைத்திருந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த பணத்தில் 3 லட்சம் ரூபாய்க்கு 2 டன் அமோனியம் நைட்ரேட்டை உரக்கடைகளில் வாங்கியுள்ளனர். குருகிராம் மற்றும் நுகு உள்ளிட்ட பகுதிகளில் அமோனியம் நைட்ரேட் வாங்கப்பட்டுள்ளது. பணத்தை வைத்திருப்பது தொடர்பாக உமர் அகமதுவுக்கும் முசாமிலுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்ததாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் ஜம்மு காஷ்மீரின் புல்வாமாவில் உள்ள உமரின் வீட்டை பாதுகாப்பு படையினர் இடித்து தரைமட்டமாக்கியுள்ளனர். முன்னதாக பஹல்காம் தாக்குதலுக்கு தொடர்புடையவர்களின் வீடுகளையும் பாதுகாப்பு படையினர் தரைமட்டமாக்கியது குறிப்பிடத்தக்கது.